பார்ட் 1ல பார்த்த மாதிரியே இந்த பையன் எப்படியாவது இந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுக்கிறான். அதுக்கு இந்த குட்டி பொண்ணுமே அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப சடனா இந்த பையனுமே அந்த பொண்ணுடைய கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகிட்டு அந்த பொண்ணுடைய டெஸ்க்ல போட்டோ அப்புறம் அது கூடவே ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிடுவான். இதை பார்த்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் ஏதோ லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கான் போல இருக்குடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே ரூமர்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. யாருமே எதிர்பாராத விதமா அந்த பொண்ணுமே இந்த கிளாஸ் ரூம்குள்ள என்டர் கொடுக்குறாங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ரூஃப் டாப்க்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. இவனுமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறான். இந்த பொண்ணுமே அந்த போட்டோவை எடுத்து போட்டுட்டு இதை நான் நம்பவே மாட்டேன், இதெல்லாம் நீ ஏதோ பிராங்க் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படியே அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே அழ ஆரம்பிச்சிருவா. இவனுமே இது வேற யாரும் கொடுக்கல, நம்மளுடைய பொண்ணு தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. தென் சடனா இந்த பையனுமே உன்னோட பேக் சைடு ஒரு ரெட் கலர்ல மச்சம் இருக்கு, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்பவே கோவமா இவனை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. என்னை அடிக்கிறத நிறுத்திட்டு இப்பவாது கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும், ஃபியூச்சர்ல இருந்து வந்த அந்த குட்டி பொண்ணு தான் எனக்கு எல்லா உண்மையுமே சொன்னா, இப்பவாது நான் சொல்ல வர்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் இவனுமே அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறான். தென் அந்த குட்டி பொண்ணுமே அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. சரி ஓகே, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ஒரு விஷயத்தை கன்ஃபர்ஸ் பண்றதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. தென் அதனால இந்த பொண்ணுமே அவளுடைய ஹேரையும் கட் பண்ணிட்டு அவளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனையுமே கொடுத்துட்றா. தென் மறுநாளே இவங்களுக்கான ரிசல்ட்டுமே வந்துருச்சு. இதை பார்த்த 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த குட்டி பொண்ணு இவங்க 2 பேருக்கும் பிறந்ததுதான் சொல்லி கன்ஃபார்மே ஆயிடுச்சு.